Good. Assalamu alaikum, students. இருக்கீங்களா? Yes. Can hear anyone? இருக்கிறீங்களா எல்லாரும்? वालेकुम सलाम सर. Right. All right. So hopefully you can see the screen now. Screen வழங்குமா நினைக்கிறேன் புள்ளியால். Okay, right. So I think you might have practiced whatever we have covered so far. அவ்வளவு நாளும் படிச்ச அவ்வளவுத்தையும் நீங்க என்ன செஞ்சீங்க? ப்ராக்டிஸ் பண்ணிப்பீங்க என்ற ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையோட அந்த செஷனை ஸ்டார்ட் பண்றேன். சரியா பிள்ளைகள்? ஏனெண்டா நம்ம படிக்கிற ஒவ்வொன்றும் அந்த ஒவ்வொரு டென்ஸோடையும் கனெக்ட் ஆகிக்கொண்டே இருக்கும். தனியாக அந்த டென்ஸை மட்டும் பயன்படுத்தி பேசிக்கொண்டிருக்கலாம். பிகாஸ் we have to interconnect each and every tense that we study. அப்போ நம்ம படிக்கிற ஒவ்வொரு டென்ஸையும் ஒவ்வொன்றோட கனெக்ட் பண்ணிக்கொண்டே இருக்கோம். இருந்தால் தான் அந்த லாங்குவேஜ் எல்லா வகையாக நம்ம எந்த சிச்சுவேஷன்லையும் பேசக்கூடியதாக இருக்கும். பிகாஸ் ஒவ்வொரு டென்ஸும் ஒவ்வொரு சிச்சுவேஷன், ஒவ்வொரு காலத்தை பேசும் இங்கிலீஷ்ல. So far we have studied all these stuff together. Right. இன்றைக்கு பார்ப்போம். சரியா? இங்க பாருங்க. ரைட். இப்போ நான் சில சிச்சுவேஷன் சொல்றேன், அதுக்கு என்ன டென்ஸ் யூஸ் பண்ணலாம்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ரைட். இப்ப ஓகே, தற்போது இமேஜின் பண்ணுங்க. தற்போது மேபி ஒரு 1 மந்த்தாக, ரைட்? ஓகே, இப்போ நீங்க இமேஜின் பண்ணுங்க, நீங்க வந்து O level படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ரைட்? நவ் இமேஜின் லைக் யூ ஆர் an O level ஸ்டூடெண்ட், ரைட்? இப்போ O level எக்ஸாம் ஒரு கிழமை எழுதி கொண்டிருக்கிறீங்க. எக்ஸாம் நடந்து கொண்டிருக்குது. O level எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்க ஒரு கிழமை ஆயிடுச்சு, ஆனா எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கு. இன்னும் ஒரு மாசம் வரையும் எக்ஸாம் நடக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் லைக் அ கரண்ட் சிச்சுவேஷன். இது ஒரு கரண்ட் சிச்சுவேஷன், இப்ப நடந்து கொண்டு இருக்கிற விஷயங்கள், தற்போது, கரண்ட்லி, ரைட்? ஸோ இதுல வந்து இப்ப நீங்க சொல்லணும், நான் O level எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கிறேன். எப்படி சொல்லுங்க? என்ன டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் சொல்லுங்க பாப்போம். ட்ரை டு கெஸ். சரியா பிள்ளையா? அது பிரச்சனை இல்லை, கெஸ் பண்ணுங்க பாப்போம். Anyone? Present simple continue. Okay. Past continuous. Present simple. Anyone? Present Present continuous. continuous. வேற எதுவும் டென்சஸ் appropriate இருக்குமா பாருங்க, யோசிச்சு பாருங்க. Present and future. Present tense. Okay. Present perfect continuous. Right. Okay, present perfect continuous, present continuous and அதிகமான சொற்கள் வந்திருக்கு. இப்ப பாருங்க பிள்ளையார், நாம ஓகே, இப்ப நான் சொன்ன சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. இப்படியான சிச்சுவேஷன்ல நாம பொதுவாக யூஸ் பண்றது வந்து present continuous tense. சரியா? present continuous. அப்ப present continuous நாம எங்க யூஸ் பண்ண போறோம்? இமேஜின் பண்ணிக்கொள்ளணும். first we have 2 situations, mostly 2 அல்லது 3 situations இருக்குது. ஆனா நம்ம 2 situationையும் ரெண்டு சிச்சுவேஷனும் மெயின்லாக நாம பார்ப்போம். இமேஜின்ல first one, தற்போது நடந்து கொண்டிருக்கிற விடயம், ரைட்? கரண்ட் சிச்சுவேஷன். இப்ப சரியா? கரண்ட்லி. ஓகே, நீங்க இப்ப கண்ணுக்கு முன்னுக்கு பாப்பீங்க. இப்ப முழு கண்ணுக்கு முன்னுக்கும் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கும். அதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுங்க. செகண்ட் ஆப்ஷன் நீங்க எப்படி யூஸ் பண்ணுன்னா, கரண்ட்லி அந்த விஷயம் நடந்து கொண்டே இருக்குது. உதாரணமாக பலஸ்தீன்ல வந்து இப்போது என்ன செய்யுது? டெரரிஸ்ட் அட்டாக் வந்து ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்குது. அப்ப இது வந்து போன வருஷம் நடந்ததா? இல்லை. ஆனா இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கரண்ட் சிச்சுவேஷன், ஒரு 5 வருஷமாக ஒரு பிரச்சனை புதுசா ஆரம்பிச்சு நடந்து கொண்டு இருக்குது, இப்பயும் நடந்து கொண்டு இருக்குது என்று சொல்றாங்க, ரைட்? இப்ப பாருங்க பாப்போம், இமேஜின் லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க இங்கிலீஷ் படிச்சு கொண்டு இருக்கிறீங்க. இவ்வளவு காலமும்
ஒவ்வொரு நாளும் இங்கிலீஷ் படிச்சு கொண்டு இருந்தீங்களா? பாருங்க பாப்போம். இவ்வளவு காலமும் ஒவ்வொரு நாளும் இங்கிலீஷ் படிச்சு கொண்டு இருந்தீங்களா? இல்ல. இப்போ ஒரு 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 2 months 3 months தான் இங்கிலீஷ் படிச்சு கொண்டிருக்கீங்க. அப்ப நீங்க அப்ப என்ன சொல்லலாம்? I'm studying English these days. பாருங்க I am, right? So I'm வந்து யூஸ் பண்ணலாம், right? So I am வந்து சொல்லலாம். பொதுவாக ஐயையும் I'm studying English these days ன்னு சொல்லலாம். அல்லது I'm following English course these days, right? either one. நீங்க விரும்பின ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். This is first thing. சரியா? I'm following an English course these days. அப்ப இந்த காலங்களில் நான் என்ன செய்யறேன்? இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறேன். இட் மீன்ஸ் இப்பயும் ஃபாலோ பண்றேன். ஓகே, இந்த ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் இருக்கும். அது மேபி ரைட், கொஞ்சம் முந்தி ஆரம்பிச்சிருக்கும், ஆனால் குறிப்பிட்ட டியூரேஷனுக்குள்ள அது நடந்து கொண்டு இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையாக இருக்கணும். ரைட், இப்போ கொஞ்ச நாளா நம்ம இதுக்கு முந்தி பார்த்தோம், ஒரு பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வந்துட்டு. அப்ப நாம அடுத்த என்ன சொல்றோம்? அதிகமான பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் வந்து vote கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், அல்லது vote அல்லது மேடையில பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்ப பாருங்க, most of the parliament members are speaking on the stage, right? So பாருங்க, sorry. அப்ப இதுல வந்து அந்த காலத்துல என்ன நடந்து கொண்டிருக்குது என்றதை பத்தி பேசுறேன். சரியா பிள்ளையா? இப்படி ஒரு சிச்சுவேஷன் இப்ப நம்ம மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆர் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் ஆர் ஸ்பீக்கிங் ஆன் தி ஸ்டேஜ், இப்ப சொல்லணுமா? we can't stay there. why? because பிள்ளைகள் என்ன இப்ப அந்த சிச்சுவேஷன் முடிஞ்சு. ஓகே, அப்ப அது முடிஞ்சது பாஸ்லாம் சொல்லுவோம். ஆனா இப்ப நாம செல்ல போற விஷயம் ஒரு கரண்ட்லி இப்ப நடந்து கொண்டு இருக்குது. அது ஸ்டார்ட் பண்ணிருக்கும், ஆனா இப்ப நடந்து கொண்டு இருக்கு. கரண்ட் you can use present. that is present. சரியா? ரெண்டாவது இப்ப கண்ணுக்கு முன்னால நீங்க ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு முன்னுக்கு ஒரு ஆளுக்கு என்ன செஞ்சீங்க? படிச்சு கொண்டு இருக்கிறார். இப்ப நீங்க என்ன செய்வீங்க? he is studying English. okay, he is studying English என்று சொல்லலாம். ரைட், இப்ப பாருங்க, he is studying English. okay, so whatever it is, right? so இது ஃபார்மட். அப்ப கண்ணுக்கு முன்னுக்கு ஒரு விஷயம் நடந்து கொண்டிருந்தாலும் நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். அல்லது ஒரு குறிப்பிட்ட இந்த காலத்துக்குள்ள ட்ரெண்டாக போற ஒரு விஷயத்தை, ட்ரெண்டாக நடந்து கொண்டு இருக்கிற விஷயங்களுக்கு நாம் என்ன செய்வோம்? பிரசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். இப்ப என்ன செய்யுங்க, இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. அப்ப பிரசன்ட் கண்டினியூஸ், சரியா பிள்ளையா? இப்ப அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்ப என்ன வகையை யூஸ் பண்றாங்க? எங்க யூஸ் பண்றாங்க? இஸ் எங்க யூஸ் பண்றாங்க? ஒரு 2 minutes நம்ம பார்ப்போம், ஃபுல்லா பார்க்கறதோட வீடியோவை. அதுக்கு பிறகு மெயினுக்கு வருவோம் நாம. அப்ப அதுல வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்கன்றதை பாருங்க, பாசிட்டிவ் எப்படி வருதுன்றதை பாருங்க, நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி வருதுன்றதை பாருங்க. சரியா? இவ்வளவு கொஞ்சம் பாருங்க, அதுக்கு பிறகு நாம திருப்பி வருவோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா சொல்லித்தாரேன். சரி, right, listen carefully. Mark's having such a great time. It's a pleasant evening. Paul and his parents are watching a comedy. It's so funny. They are laughing a lot. Lucy and her mom are sitting on the sofa. Lucy is playing with her doll. Oliver is playing with his toy car on the floor. Lucy and Oliver are not watching the comedy. Right, so are not watching the comedy, right? so இதுல வந்து aren't watching ன்னு நீங்க சொல்லலாம். அப்ப எப்படி இத பாசிட்டிவ் ஆக்குறது, நெகட்டிவ் எப்படி மாத்திக்கிறாங்க? சிம்பிள் விஷயங்கள் நம்ம முந்தி படிச்சதுதான். இதை நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ண போறோம்ன்றதுதான் மெயின். சரியா பிள்ளையா? அப்படிதான் பாத்துக்கணும். லூசி அண்ட் ஆலிவர், ரைட்? சோ ரெண்டு பேருன்றதுல ஆண்டு போட்டிக்கிறாங்க.
Olivia is in her room. She is sitting at her desk. She is typing on her laptop. Mrs. Clark is leaving now. Where are you going, honey? ரைட் இப்ப கொஸ்டின் ஃபார்ம் பாருங்க. இப்ப பாருங்க, ஆர் யூ கோயிங், இப்ப யூ ஆர் கோயிங், இதான பிள்ளைகள் நம்மளோட அடிப்படை பிரச்சனை. இப்ப ஐ எம் ஸ்டடி, பாருங்க ஐ எம் ஸ்டடி, யூ ஹி இஸ் ஸ்டடி, இதான் அடிப்படை. இப்ப இதுல வந்து கொஸ்டின் ஃபார்ம் எப்படி மாத்திக்கிறாங்க, ஆர் யூ கோயிங், ஆர் யூ ஸ்டடி, ஆர் யூ ட்ரிங்கிங், திருப்பி வாட் வென் வேர்டு எல்லாம் வந்து என்ன இப்போ சும்மா முன்னூத்தி தூக்கி போடுறது மட்டும்தான். வேர் ஐ கோயிங், where is he studying, where am I going. ஓகே, அது அப்படியே ஒரு நான் திருப்பி எழுதி காட்டுறேன், இந்த ஃபார்ம்ல கொஞ்சம் பார்த்துங்க. I'm going to the kitchen. I have to make dinner. I'm coming too. I want to help you. Mr. and Mrs. Clark are making dinner now. They like to cook together. Mrs. Clark is slicing the vegetables and her husband is frying the food. Dinner is ready now, but Olivia is missing. Where's Olivia? Oh, please go to her room and tell her we are waiting for her. What are you doing, Olivia? I'm writing an email to my friend Amy. Dinner is ready. Everyone is waiting for you. I'm sending it now. I'm coming. The Clarks are having dinner now. They are enjoying it. It's almost bedtime. Almost don't. ரைட், ஸோ தட்ஸ் சிம்பிள். சரியா பிள்ளையா? இதுல வந்து எப்படி ஒரு கொஸ்டின் ஃபார்ம் வருது, நெகட்டிவ் ஃபார்ம் எப்படி வருதுன்றதை சிம்பிளாக சொல்லிக்கிறாங்க. ரைட், இதை நாம் இன்னும் கொஞ்சம் நான் ஸ்ட்ரக்சரை சொல்றேன், அதுக்கு பிறகு நாம போவோம். ரைட், ஓகே. ஸோ பாருங்க பாகம், ஐ என்று வந்து உங்களுக்கு தெரியும். இப்ப நான் ஒரு வேலையை செஞ்சு கொண்டு இருக்கிறேன், இப்ப என்ன போகல. ரைட், ஐ எம் ஸ்டடிங் என்றது நமக்கு தெரியும். ஐ எம் ஸ்டடிங் இங்கிலீஷ். ரைட், இப்ப இதே ஃபார்மட்டை பாருங்க, he, she, it, இவ்வளவு வந்து என்ன வரப்போகுது அங்கிட்டு சொல்லுங்க பாப்போம். he, she, it, is வருமா ஆ வருமா, போய்க்கன்னு சொல்லுங்க. is studying English. That's it. இதே பாருங்க. So you, we, they என்ன வரப்போகுது, study. You are very clear with these points, right? இதுகள் சின்ன விஷயம். சரியா பிள்ளையா? இப்ப பாருங்க, I'm studying English, he is studying English, she is studying English, you are studying English, we are studying, they are studying, right? இவ்வளவு குயிக் கண்டிஷனுக்கு பார்ப்போம் எல்லாரும். I am studying English வந்து நான் வந்து இப்ப இங்கிலீஷ் படிச்சு கொண்டு இல்ல, நெகட்டிவ் ஃபார்ம்ல டக்குனு சொல்லுங்க எல்லாரும். I am not studying I am English. not studying English. Right, அப்ப பாருங்க எப்படி மாறுது, வேற ஒன்றும் இல்ல. I am ஓட சேர்த்து not, so I am not studying English. Right, இப்ப பாருங்க, he, she, it, இதுக்கு அவ்வளவு எப்படி வரப்போகுது, அப்ப அவன் இங்கிலீஷ் படிச்சு கொண்டு Is இல்ல, எப்படி is not studying is not studying English. English. Very good, right? Last one, you, we, they, இதுக்கு எப்படி வரும் டக்குனு சொல்லுங்க. Ah, Are, you are the we are not studying. you, பாருங்க பிள்ளைகள், you are equal to you aren't. என்ன? You aren't studying English. You are not studying English. She is not studying English. She isn't studying English. Okay? இப்ப நீங்க உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்க என்ன செய்யலாம், சிம்பிளாக பேசிக்கொள்ளலாம். சரியா? So these are the basic things. இப்ப கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்றேன். அதை வச்சு நாம கொஞ்சம் வசனங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு நெரேட் பண்ணுவோம் எல்லாரும் சேர்ந்து. அதுக்கு பிறகு என்ன செய்வோம், கொஞ்சம் பேராகிராஃப் மாதிரி பேசி பார்ப்போம். ரைட், உங்களுக்கு பழக்கங்க. Pictures. Very good.
Okay. You can see the screen, right? So, can you see the screen now? Is it visible? விளங்குதா பிள்ளைகளே இது? இல்ல. Right. Hopefully. Now you can see the screen. And விளங்குதா? Yes or no? Quickly answer. Yes, sir. Yes. இப்ப இந்த பிக்சர்ஸை வச்சு நாம கொஞ்சம் பேசுவோம். சரியா பிள்ளை? கொஞ்சம் சத்தமா பேசணும். அமைதியா இருக்க வேணாம். பிகாஸ் பேசினா தான் லாங்குவேஜ் வளரும். நம்ம அமைதியாவே இருந்த மனுஷன் ஒன்றும் வளர. சரியா பிள்ளையா? ஒரு சொட்டு பேச பார்ப்போம். நான் சின்ன விஷயம் பண்ணதெல்லாம் நான் குயிக்கா போறேன். ஸோ கொஞ்சம் என்ன செய்யும்? கொஞ்சம் பேசணும். வாயில பேச பேச வரும் அது. சரியா? ரைட். இப்ப பாருங்க இந்த பிக்சர்ஸை மட்டும் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஆளும் இவ என்ன செய்யறா, ஆனா இவ என்ன செய்யல. ஓகே, ஒரு பாய் ஒரு கேர்ள் ஒரு கம்பேரிட்டிவ் மாதிரி பேசி பார்ப்போம். சரியா பிள்ளை? நான் முதலாவது வசனத்தை சொல்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க. ரைட். மிஸ்டர் லீ பாருங்க. மிஸ்டர் லீ இஸ் பாருங்க. மிஸ்டர் லீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த ரோபோட். ரைட். டேக்கிங் கேர் ஐஎன்ஜி போட்டுருங்க. So Mr. Lee is taking care of the robot while 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 என்று சொல்ல போறேன். என்னத்துக்கு? அதே சந்தர்ப்பத்தில் இன்னொரு ஆளை பத்தி சொல்ல போறேன் நான். ஓகே, அதே சந்தர்ப்பத்தில் இன்னொரு ஆளை பத்தி சொல்ல போறேன். ஹலோ ஹலோ. ஓகே, சோ அதே சந்தர்ப்பத்தில் while Bill is preparing a boat, for an example, paper boat. சரியா? பேப்பரால செய்யற போட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்ப பொதுவா பார்க்கணும் என்னன்னு சொன்னா இதுல நமக்கு தேவையான விஷயம். இப்ப இது ரெண்டு வசனத்தை நம்ம செல்ல போகல. மிஸ்டர் லீ இஸ் ப்ரிப்பேரிங், ஓ மிஸ்டர் லீ இஸ் அப்சர்விங், அல்லது மிஸ்டர் லீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த ரோபோட். இது ஒன்று. ரெண்டாவது இதை நெகட்டிவாக, இப்ப உதாரணமாக மிஸ்டர் லீ இஸ் நாட் டேக்கிங் கேர் சொல்லலாம், அல்லது மிஸ்டர் லீ இஸ் நாட் அப்சர்விங் த ரோபோட். பாசிட்டிவ் நெகட்டிவ் அது தெரியும். இதுல இவர் ஒரு வேலையை செய்யறார், அதே சந்தர்ப்பத்தில் இவர் இன்னொரு வேலையை செய்யறார் என்று செல்ல போகல, கம்பேர் பண்ணி பேச போகல. பொதுவாக பிரசன்ட் கண்டினியூஸ்ல நமக்கு கம்பேரிஷன் தான் கூடிய வரும். அப்ப அதுல நாம என்ன செய்யணும்? மிஸ்டர் லீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த ரோபோட் while அதே சந்தர்ப்பத்துல while Bill is making a paper robot. ரைட். இப்படி பேசலாம். சரியா பிள்ளையா? இதை நெகட்டிவ்ல பேசலாம். இப்படி பாருங்க. Mr. Lee is not taking care of the robot, but இப்ப பாருங்க, but Bill is taking care of the robot, for an example. ரைட். இப்படி மாறி மாறி பேசலாம். இவர் இதை செய்யறார், ஆனா இவர் இதை செஞ்சு கொண்டு இருக்கல. இவர் செலி வந்து நடந்து கொண்டு போறா, ஆனா சூ வந்து பார்த்து கொண்டு இருக்கிறான். ஆனால் பார்த்து கொண்டு இருக்கிறான். பாருங்க, அப்ப பாசிட்டிவ் நெகட்டிவ். ஆனா வைல்ன்றது நம்ம என்ன இது யூஸ் பண்ண முடியல. அதே சந்தர்ப்பத்துல இன்னொரு ஆள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார். அப்ப ரெண்டும் என்ன செய்ய போறோம்? பாசிட்டிவா தான் வரப்போம். ரைட். மிஸ்டர் லீ இஸ் அப்சர்விங் த ரோபோட் while Bill is playing something else. அப்ப ரெண்டும் பாசிட்டிவ். ஆனா நெகட்டிவ் பாசிட்டிவ் போட போக்குல தான் பட் வரும். எங்க? Sally is walking on the road, but Sue is looking here and there. அப்ப looking here and there அங்கேயும் இங்கே. சரியா? இந்த ஃபார்மேட்ல ரெண்டு வசனங்களை நாம கொஞ்சம் சொல்லி பார்ப்போம். ரைட். யாருக்கு ட்ரை? ஹனா சொல்லி ட்ரைமா. ஹனா சொல்லி பார்ப்போம். யாராவது குயிக்கண்டு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஹெல்ப் பண்றேன்னா ஒரு ஆள் சொன்னீங்கன்னா மற்றபடி எல்லாரும் சொல்லிக்கே போவாங்க. ரைட். MBM. ஓகே, ஜினா. யா. Yes, sir. Yes. Max is buying. Yes, Jinan, you can start. Okay, shall we start now? ஏதாவது உங்களுக்கு Okay, விரும்பி? sir. Okay. May is
reading the book. And while Bill is not reading the book. but Bill is அப்ப While end வருமா but வருமா ஜினான் but வரும் ஏன் ஒன்று நம்ம நெகட்டிவா சொல்ல போறோம் ஒன்றை பாசிட்டிவா சொல்லிட்டோம் என்ன இவர் புக் ரீட் பண்றார் ஆனா இவர் புக் ரீட் பண்ணல ஆனால் என்று சொல்ல தமிழால வருது தானே அப்ப அவடது பட்டன் போடும் சரியாம்மா ரைட் இப்ப ஜீனா இன்னொரு வசனம் சொல்லுங்க வயல் என்ற சொல்ல வச்சு ரெண்டும் பாசிட்டிவா வரணும் Max is lying on the Um, tree while Sam is giving bananas to Max. very good M Muhammad can you please repeat the sentence again Muhammad Max is lying on the tree while Sam is giving bananas to Max. right while Sam is giving அல்லது providing bananas to To Max Max. very good right Nabisa shall we start ஒரு வசனம் சொல்லுங்க பாப்போம் Nabisa Sir, can I? yes 58 you can get Lee is playing with the robot while Bill is playing music. why Bill is playing piano something else very good இதே இதுல 58 while வச்சு சொல்லுங்க பாப்போம் While Mr. Lee is playing with the robot while Bill is playing music. while Bill is playing music இப்ப இதே சிச்சுவேஷன்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்ப நம்மளோட வீட்ல வந்து நாம எப்படி யூஸ் பண்றோம் உம்மா சாய்ச்சி சமைச்சு உம்மா சோறாய் கொண்டீரா அவள் பாருங்க விளையாடி கொண்டீங்க நம்ம சும்மா யோசிச்சு அப்படி சொல்றானே உம்மா சோறாய் கொண்டீங்க இவள் டிவி பார்த்து கொண்டீங்க உமாக்கு ஹெல்ப் பண்ணாம பாருங்க அதே சந்தர்ப்பத்தில் இவ டிவி பார்த்து கொண்டு இருக்கிறார் ரைட் இந்த இதை எப்படி சொல்லலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமா உம்மா சோறு சமைச்சு கொண்டு இருக்கிறா ஆனா தங்கச்சி வந்து டிவி பார்த்து கொண்டிருக்கா எப்படி சொல்லுங்க அப்போ Mother is cooking the rice, but he is watching television. but right பாருங்க mother is cooking rice while அதே சந்தர்ப்பத்துல தானே இப்ப நாம பேசுறோம் சொன்னா ஆனாலன்னு வந்துடும் நம்மளோட தமிழ் கருத்து குழம்பப்படா சரி அப்படி இப்ப பாருங்க நான் எழுதி நம்ம கொஞ்சம் பேசுவோமா mother is cooking rice while sister is watching TV சரியா புள்ளியா ரைட் இப்ப இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வசனம் பாருங்க பாப்பா வந்து வேலை செய்யறார் ஆனால் மகன் வந்து தூங்கி கொண்டு இருக்கிறான் எப்படி சொல்லுவோம் Father is working, but brother is While sleeping. brother is ஆனால் sleeping. என்று சொன்னேன் ஆனால் என்று சொன்னேன் But brother is sleeping. brother is very good but என்ன செய்யறார் on the bed right? Sleeping on the bed very good இப்ப எல்லாரும் சேர்ந்து பேசணும் இப்ப 2-3 பேர் பேசப்படும் எல்லாரும் சேர்ந்து அன்மியூட் பண்ணி விட்டு எல்லாரும் பேசணும் சின்ன கொஸ்டின்ஸ் கேட்கிறேன் எல்லாரும் சேர்ந்து ஆன்சர் பண்ணுவோமா அமைதி அடிக்கிறவனா இருந்தா நமக்கு லாங்குவேஜ் வராது கொஞ்சம் பேசுங்க சின்ன விஷயம் தான் ஃபார்மட் நிறைய உங்களுக்கு நான் தெளிவாக இந்த ஃபார்மட்டை எழுதி காட்டிங்க சரியா நான் கொஞ்சம் குழப்புவேன் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி கொஸ்டினை ஆன்சர் பண்ணுங்க ரைட் ஓகே அடுத்தது சொல்லுங்க பாப்போம் சிஸ்டர் வந்து சிஸ்டர் வந்து இப்போது இல்ல ரைட் ஓகே உண்மையாக சிஸ்டர் வந்து இப்ப படிச்சு கொண்டு இருக்கல அவ விளையாடுறா எப்படி சொல்லு அவ விளையாடி கொண்டு இருக்கிறா Actually, sister is not studying. Is playing. பாருங்க அப்போ இப்ப பாருங்க actually sister is not studying at the moment ஆனா விளையாடி கொண்டிருக்கிறா பாருங்க புரியல அப்ப நேச்சுரலாகவே நமக்கு வருது என்ன ஆனா அவ விளையாடி கொண்டிருக்கிறப்ப என்ன அப்ப இவ்வளவு அடுத்து எப்படி வரப்போகுது சொல்லுங்க பாப்போம் She is playing. Door so something else right right அடுத்தது பாப்போம் வாங்க
இப்ப இந்த சிச்சுவேஷன் யோசிச்சீங்கன்னா இப்ப இமேஜின் பண்ணுங்க எக்ஸாம் ஏ-லெவல் எக்ஸாம் பேப்பர் மார்க்கிங் நடந்து கொண்டிருக்கு என்று ஞாபகம் வச்சுக்கணும். ஏ-லெவல் எக்ஸாம்ல பேப்பர் மார்க்கிங். இப்ப நான் சொல்றேன் தற்போது அதிகமான ஆசிரியர்கள் ஏ-லெவல் எக்ஸாம் பேப்பரை கரெக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். எப்படி சொல்லுவோம்? ஓகே ரைட், இதை சொல்லுங்களேன் ஃபர்ஸ்ட். ரைட், தற்போது கரண்ட்லி, Now, எட் த மொமெண்ட் எதுவும் யூஸ் பண்ணலாம். பொதுவாக நாம கரண்ட்லி என்றதை யூஸ் பண்ணலாம். அது நல்ல சொல். கரண்ட்லி அதிகம் currently most of the teachers are correcting A-level papers. ஓகே, பேசுங்க இல்லையா? பேசுங்க. Most of the teachers are correcting advanced level papers. ஓகே, அத தமிழால யோசிங்க பிள்ளைகள். எப்படி? இப்ப பாருங்க, அதிகமான ஆசிரியர்கள் தற்போது பேப்பர்ஸை கரெக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை, தமிழ் தான். நம்ம ஒதுங்க யோசிக்கணும். முதலாவது சப்ஜெக்ட் வரப்போது பாருங்க. அப்ப அதிகமான ஆசிரியர்களுக்கு என்ன சொல்ற? மோஸ்ட் ஆஃப் த teachers என்ன செய்யறாங்க? ஆண்டு Most of the teachers are correcting the A-level papers nowadays. என்ன செய்யறாங்க? கரெக்ட் பண்றாங்க. correcting the A-level paper. என்னத்தை கரெக்ட் பண்றாங்க? ஏ-லெவல் பேப்பர். A-level paper. பேப்பர்ஸ். அதே சமயத்தில் மாணவர்கள் போய்கொண்டிருக்கிறாங்க. While Students are going to trip. அண்ணா கொஞ்சம் பழச்சிச்சு. கோயிங் டு ஒன்று வருமா மகள்? மார்க்ல இருந்து படிச்சு தரேன். கோயிங் டு on a trip. while students are going on a trip. Very good, right? Okay, இத பாருங்க. going on a trip என்னத்துக்கு ட்ரிப் போறாங்க? சும்மா சொல்லுங்க. என்ஜாய் பண்ணுவது. எப்படி சொல்லுவோம் அது? என்ஜாய் பண்ணுவது. Enjoying. Enjoy. ரைட், இப்ப பாருங்க, நான் கொஞ்சம் வசனத்தை அப்படியே கூட்டிக்கு போறேன். For enjoying அல்லது to enjoy. சரிதானே? ரைட், to enjoy யாரோட? அவர்கள நண்பர்களோட. With their friends. With friends. with their friends. That's it. Okay, நாம இவ்வளோத்தையும் சும்மா சிம்பிளாக பேசிக்கிறோம். சரியா பிள்ளையா? இப்ப அடுத்தது திருப்பி வாங்க பாப்போம். ரைட், உண்மையாக டீச்சர், ஆசிரியர், அந்த கிளாஸ் டீச்சர் நல்லா வழங்கப்படுத்தி கொண்டிருக்காரு. ஆனா புள்ளியல் கணக்கெடுக்காம எப்படி சொல்லுவோம்? To be honest, பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. ஓகே, உண்மையை சொல்ல போனா அந்த முகமது சார் கட்டும் அழக வழங்க கொண்டிருக்க. ஓகே, ஆனா பிள்ளைகள் அதை ஃபோக்கஸ் பண்றாங்க இல்ல. எப்படி சொல்லுவோம்? To be honest, என்ன வரணும் பிள்ளையா? Muhammad sir is explaining very well, but the students are not focusing well. Explain. என்னது எக்ஸ்பிளைன் பண்றாங்க? முகமது சார் is explaining the session. ஆனால் பிள்ளைகள் Students are not focusing. என்ன? are not focusing. இப்ப நடந்து கொண்டு நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு முன்னுக்கு நடக்குது. are not focusing the lesson. அல்லது சரியா புரியா? So positive, negative இப்ப உங்களுக்கு சிம்பிளாக நார்மலாக செல்லியலுமாக இருக்கு. சரியா? இப்ப கேளுங்க. இப்ப நம்ம ஒரு क्वेश्चनோட போவோம். ரைட், முகமது சார் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறார்? சொல்லுங்க. எப்படி கேட்போம்? Muhammad sir is மகள் பார்த்துக்கோங்க.
What are you doing, Mohammed sir? What is What What is Muhammad doing? What is doing? what is What is the Muhammad sir is doing? Right. இப்ப what பாருங்க. is What is இப்ப பாருங்க. Muhammad sir is doing. Right. முகமது சார் இஸ் டூயிங் அவ்வளவுதான். ஏன் ஹீ தானே வரப்போகுது. இப்ப பாருங்க, ஹீ இஸ் பிளேயிங் கிரிக்கெட். இஸ் ஹீ பிளேயிங் தானே வரப்போகுது. அப்ப இஸ் ஹீக்கு பதிலாக நம்ம என்ன போட போறோம்? முகமது. what is அப்ப வாட் இஸ் முகமது சார் Doing. Doing. in the class? Right. இப்ப நீங்க சொல்லணும் என்னடா, முகமது சார் வந்து ஹிஸ்டரி பாடம் இப்ப படிப்பிச்சு கொண்டு இருக்கிறார். ஆனா பிள்ளைகள் வந்து ஹோம்ஒர்க் செஞ்சு கொண்டு இருக்கு. எப்படி சொல்லுங்க? Mohammed sir is Muhammad sir is studying teaching சார் இஸ் history now. teaching now. history, History at now. the moment. but students Students are homework செஞ்சு கொண்டு இருக்கிறார். Writing home. But students are என்ன செய்றாங்க? doing homeworks. Writing அல்லது Doing. their homework. Doing அல்லது writing or doing their homework. Right. இவ்வளவு enough. இப்ப நாம் என்ன செய்வோம்? நான் இப்ப இண்டிவிஜுவலாக ஒரு ஆள்கிட்டையும் கேட்க போறேன். கொஞ்சம் ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க பிள்ளையா? ஓகே. இப்ப பிள்ளைகள் இப்ப பார்த்துக்கொள்ளணும். வாட் இஸ்ன்றது உங்களுக்கு கிளியர் சரியா? அப்ப என்ன கேள்வி கேட்டாலும் வாட் இஸ், வாட் வந்தா அது யோசிக்க தேவையில்லை. வாட் அது அப்படியே சும்மா வரும். நம்ம கொஸ்டின் ஃபார்ம் அப்படியே வரும். இப்ப இதே மாதிரி இன்னொன்று பார்ப்போம். அவர்கள் பிளே கிரவுண்ட்ல என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க? எப்படி கேட்போம்? What is? அவர்கள் What are Playground. என்ன அவர்கள் வாட் ஆர் தே செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க? doing? எங்க? இந்த In the playground. Playground. ரைட். இப்படிதான் வரப்போகுது. அப்ப ஆர் தே டூயிங், தே பாருங்க வந்து தே ஆர் டூயிங் இன் த பிளே கிரவுண்ட். ஆர் தே டூயிங் இன் த பிளே கிரவுண்ட். வாட் ஆர் தே டூயிங் இன் த பிளே கிரவுண்ட். இதான் ஃபார்மல். இதை மறந்துடப்பட எல்லாத்துக்கும் இதான் ஃபார்மல் சரியா? ஓகே. இப்ப டிலாஷா இருக்கிறீங்க தானம்மா? டிலாஷா? Yes, sir. எஸ் டிலாஷா. இப்ப நீங்க இமேஜின் பண்ணி பார்க்கணும். Yes, sir. ஓகேம்மா. நீங்க இப்ப இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க வந்து ஒரு 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 பார்க்ல இருக்கிறீங்கன்னு இமேஜின் பண்ணி பார்த்துக்கோ. ரைட். நீங்க இப்ப ஒரு பார்க்ல இருக்கிறீங்க. இப்ப நீங்க பேச போறீங்க சரியா? எப்படி பேச போறீங்க? கொஸ்டின் கேட்க போறீங்க. அந்த மனுஷன் ரைட். ஓகே. இப்ப பாருங்க, அவர் என்ன சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் என்ற கொஸ்டினை நீங்க இங்கிலீஷ்ல கேட்கணும். கேளுங்க. நபிஷா ஆன்சர் பண்றது ரெடியா இருங்க. டிலாஷா கேள்வி கேளுங்க. அவர் என்ன சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்? That man. ஓகே. தட் மேனோட What is? வாட் இஸ் What eat? ரைட். திருப்பி பாருங்க மகள். இன்னைக்கு தானம்மா இன்னைக்கு ஃபார்மட் அப்படியே இருக்கு பாருங்க. வாட் இஸ் வாட் இஸ் What is eating in the park? ரைட். ஹீ யார் ரெண்டு கேட்கலையே மகள். அவர் ரெண்டு பேரும். வாட் இஸ் ஹீ ஈட்டிங் இன் த பார்க்? பாருங்க விளங்கிட்ட எப்படி கொஸ்டின் கேட்கணும் வந்து. Eating. டிலாஷா விளங்கிட்டாமா? Yes, sir. ரைட். திருப்பி இன்னொரு கொஸ்டின் கேளுங்க. Yes, sir. அவர்கள் மாணவர்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள்? எப்படி கேட்போம்? Students are. நோ 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 நோ. ஸ்டூடெண்ட்ஸ் ஆண்டு வருமா? எங்கே இது வந்துட்டீமா? அப்ப முதலாவது எங்கே என்று தான் வரணும். Where are students very good. Where are students going? going? Where are students going? அப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பதிலாக நாம என்ன செய்யலாம்? சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தராட்டி தே என்று போடலாம். அவர்கள் தானே என்ன? Where are they going? That's it. வேற ஒன்றும் இல்ல. விளங்கிட்ட Dilasha எப்படி கொஸ்டின் வரணும்? Yes, sir. Yes. Answer the question, Dilasha.
வாட் இஸ் he eating in the park? அதுக்குரிய ஆன்சரை சொல்லுங்க. அவர் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுறார், சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். ஆனா ஆனா அவரோட உம்மா வந்து பர்கர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். அதே சந்தர்ப்பத்துல என்னோட உம்மா பர்கர் சாப்பிடுறா. எப்படி சொல்லு? He is eating ice cream while Very good. Wait. He is okay. Eating ice cream. அதே சந்தர்ப்பத்தில் எப்படி சொல்லுங்க? while அல்லது at the same time ன்னு சொல்லுங்க. சரியாம்மா? at the while அல்லது at the same time. while அதே சந்தர்ப்பத்துல என்னோட உம்மா வந்து அதாவது அப்படி இல்லாட்டி at the same time அதே நேரத்துல அவங்களோட உம்மா வந்து என்ன செய்யறா? பர்கர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறா. எப்படி சொல்லுவோம்? mom is while his mother அவனுடைய உம்மாக்கு his mother his mother eating burger. இஸ்ஸங்க his mother உண்டு தானே, இஸ்ஸ காணலையா? Mother is eating Right. burger. eating burger. இப்ப பாருங்க burger. ஆனால் அவர வந்து ஆனால் அவர பிள்ளைகள் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருக்கல. But his பிள்ளைகளுக்கு அவர பிள்ளைகளுக்கு children என்ன? But his children வருமா இஸ் வருமா? இப்ப ஆண்டு வந்துட்டு இப்ப இல்லதானே, அவர்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டு இருக்கல. not right. eating the ice eating அப்படியே வரும். eating ice cream. very good. சரியா திலாஷா? this is how we make sentences. very good. நபீஷா, this is your turn. let's try Yes, it. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்ப பாருங்க பார்ப்போம். where are students going ன்னு கேட்டீங்க கொஸ்டின் என்ன? நபீஷா ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். அவர்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளே கிரவுண்டுக்கு போய்கொண்டு இருக்கிறார்கள். அதே சந்தர்ப்பத்துல ஆசிரியர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எப்படி சொல்லுவோம்? they are going to play முதலாவது பெருசா யோசிக்கப்படும். முதலாவது சென்டென்ஸ் மட்டும் சொல்லுங்க. மாணவர்கள் பிளே கிரவுண்டுக்கு போய்கொண்டு இருக்கிறார்கள். எப்படி சொல்லுவோம்? students are very good. going to playground. going to the playground. அதே சந்தர்ப்பத்தில் at the okay at the same time. very good. teachers are very good. teachers are என்ன சார் அடுத்தது? டீச்சர்ஸ் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. teachers are seeing என்று சொல்லலாம் அல்லது observing என்று சொல்லுவோம். சரியா? படமாக்கி வச்சுக்கோங்க. observing யார பாக்குறாங்க? மாணவர்களை. student observing is right பாருங்க. but teachers ஆண்டு தானே வரணும். right. teachers are observing the students. ஆனால் விளையாடி கொண்டு இருக்கிறார். but students are playing. but they are playing. very good. அவ்வளவு நம்பர் உண்டு. right நபிஷா, that's fine. 31 இருக்கிறீங்களாமா? 31 இருக்கிறீங்களா? கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், பயப்பட வேணாம். 31 are you there? no. 20 Yes sir. okay 31 கொஞ்சம் ஆன்சர் பண்ணுவோமா? எல்லாரும் கொஞ்சம் அவசரமாக ஆன்சர் பண்ணுவோம் இல்லையா? இப்ப பாருங்க பாப்போம். 31 ஆன்சர் பண்ணுங்க. क्वेश्चन கேளுங்க. அப்படின்னு சொன்னா அவங்க அவர் எவ்வாறு படிச்சு கொண்டிருக்கிறார்? கேளுங்க. அவர் எப்படி படிச்சு கொண்டிருக்கிறார்? அவர் எப்படி தொடர்ந்து படிச்சு கொண்டிருக்கிறார்ன்றது கேட்க போறோம். சரியாமா? 31 பயப்படுத்தவில்லை, சும்மா யோசிச்சு பாரு. How வெரி குட். ஹவு ஒன்று வந்துட்டு ரைட். ஹவு he இங்க பாருங்க.
இங்க பாருங்க where are what is அப்ப அந்த கேள்விக்குரிய Is he very good. How is he? Very good. How is he? என்ன செய்யறார்? studying? Studying. Continue. Right. பாருங்க studying எப்படி தொடர்ந்து Continually. sleep. Right. அதுக்குரிய ஆன்சர் எப்படி சொல்லுவோம் நம்ம ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னீங்க. அவர் வந்து எப்படி தொடர்ந்து படிச்சு கொண்டிருக்கிறார் ரைட். அப்ப நம்ம இது கண்டினியூஸ்லான கேட்டேன். இப்ப நீங்க சும்மா பொய்யான ஆன்சரா? அவர் வந்து நவ் ஒன்று போடும். இப்ப எப்படியாவது படிச்சு கொண்டிருக்கிறார் என்றதுக்கு நீங்க சொல்லுங்க. அவர் வந்து சேர்ல இல்ல அவர் பாப்பாவோட சேர்ந்து படிச்சு கொண்டு இருக்கிறார். சொல்லுங்க. He is வெரி குட். studying with his dad. வெரி குட். He is studying. ஆனால் அவர் ஃப்ரெண்ட்ஸோட படிக்கல, படிச்சு கொண்டு But he don't பாருங்க. இப்ப படிச்சு கொண்டு இருக்கவில்லை. கொண்டு என்ன போகல பிரசன்ட் கண்டினியூஸ் தான் வரணும். He is studying with his father. அவர் அப்ப அது பாப்பாவோட படிச்சு கொண்டு இருக்கிறார். ஆனா அவரோட கூட்டாளி பிள்ளையாரோட படிச்சு கொண்டு இருக்கல. எப்படி சொல்லலாம் பாருங்க. பட் he is not ஒரு பதம் அதே இது not ஒன்று போடிச்சுல பாருங்க. பட் he is not studying with his friends. That's okay. இப்ப அடுத்தது இன்னொரு கொஸ்டினுக்கு இன்னொரு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. Okay. நான் வந்து ஆன்சர் பண்ணி கொண்டு இருக்கிற அதே வேலை மதுஷா போன் பார்த்து கொண்டு இருக்கிறார். எப்படி சொல்லு? நான் ஆன்சர் பண்ணி கொண்டிருக்கிற அதே சந்தர்ப்பத்துல வயல போட்டு நீங்க பேசலாம். While I am வெரி குட். while I answering the questions, very good answering the question. Madhusha Okay. என்ன சொன்னாங்க சார்? மதுஷா வந்து போனை பார்த்து கொண்டிருக்கிறா. Madhusha using phone. Madhusha is using phone. விட்டா நம்ம காத்து மாதிரி பறந்துருவோம். கவனமா நிமிஷத்துல மதுஷா யூசிங் Phone. தட்ஸ் இட். சரியா பிள்ளையா? இப்ப இந்த ஃபார்மட் வழங்கிட்டா எப்படி கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி. Yes sir. எஸ் ஐ நீட் ஆன்சர்ஸ் ஃப்ரம் எவ்ரிவன். எல்லா பிள்ளைகளுக்கும் வழங்கிட்டாமா? கொஞ்சம் எல்லாரும் சொல்லுங்க. நசீத் நசீத் Yes. இஸ் இட் ஓகே நசீத்? நவி what do you think? நவி வழங்கிட்டாமா? Yes sir. Okay, that's fine. Rashid ராஷிடுக்கு வழங்கிட்டேன். ராஷிட் எங்க இருக்கிறீங்களா? ஓடிட்டீங்களா? Right? Sir. Yes, Rashid. Is it okay? Have you understood? Right. 25-24 இருக்கிறீங்க. Yes. Have you understood, ma? Yes. Yes. Okay, that's fine. Wait, Azim sir? Yes, ma'am. I am Yes. answer the question. While Madhusha use the phone அப்படி வராதா? விளங்கலாமா? சொல்லுங்க அவ திருப்பி. I am answer the question. I am answer the question and வருமா முதல்ல? I am answering the Very question. good. I'm answering the question. While Madhusha using the phone அப்படி While வருதா? Madhusha is using the mobile phone number. Azim, sorry, Azim sir, are you there? Yes, yeah. Yes, kindly divide the groups. Sure, you can focus on the practice and I'm just doing that. Okay, wait. சரியா புள்ளியா? அப்ப நாம இதே ஃபார்மட்டை தான் பிராக்டிஸ் பண்ண போறோம். சரியா?
Dilasha, ஏனது ஆன்சர் அப்படி வரல இஸ்ன்னு கட்டாயம் வரும் நம்ம அப்படித்தானே படிச்சிக்கிறோம் இஸ் இஸ் நாட் நாட் அவ்வளவு வேற ஒன்றும் இல்லை சரியா Dilasha? Is it okay Dilasha? Right. Yes, sir. Okay, Yes, ma. sir, the room Dilasha. is open. Yeah. Yes, sir. Okay, you can join the group, students. Quick, can you join down? Atmosphere, you stay here for a while. Yes, I have to sleep. Students, quick, can you join down? All right. Okay, my lovely students, I am back. Okay. All right. How's it going? Are you great? Can you hear me, guys, first of all? Yes, sir. Okay, you can unmute your microphone and talk to me freely, yeah? Just never, ever hesitate, okay? தயங்க தேவையில்லை ஒன்றதுலையுமே. Just come on. Right. படித்த விஷயம் விளங்கிச்சா? First of all, you have to tell me that one. விளங்கிச்சா புள்ளில்? Yes, sir. Okay, விளங்கிச்சேனா? Right. அப்ப கொஞ்சம் இருங்க. Okay. Right. இப்ப அந்த அடிப்படையில என்ன செய்வோம் என்று சொன்னா சரி மெயினா விஷயம் பிள்ளைகள் விளங்கிக்குவாங்க என்னண்டா ஒரு முக்கியமான விஷயம் இது சிலாக்கள் சரியா அக்யூரேட்டா சில டென்ஸ் யூஸ் பண்ணும்போது தமிழ் கருத்தை பார்க்க கூடாது அக்யூரேட்டா அந்த டென்ஸ் யூஸ் பண்ற சந்தர்ப்பம் என்னன்றது விளங்கினா சரி விளங்குதா பிள்ளைகள் இது விளங்குதா நான் சொல்றது என்னண்டு Yes. Yeah. சந்தர்ப்பம் ரைட் இப்ப ஏன்னா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி தமிழ் பேசுவாங்க விளங்கிச்சா பாரு உதாரணத்துக்கு இப்ப சில டைம்ல நான் இப்ப ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னா இதுக்கு சொல்லுவாங்க நான் படிக்கிறேன்டாப்பா நான் இப்ப படிக்கிறேன் இப்படி சொல்லுவாங்க சில ஆட்கள் நான் இப்பொழுது படிச்சு கொண்டிருக்கிறேன் இப்படி சொல்லுவாங்க இல்லாட்டி சில ஆட்கள் அடே நான் இப்ப படிக்கிற அக்குற சைட்ல எல்லாம் உம்மா இப்ப சமைக்கிற சமைச்சு கொண்டிருக்காங்க சமைக்கிறார்கள் இப்படின்னு கதைக்கிறல்ல சரியான அக்யூரேட் தமிழ்ல நம்ம பேச்சு வழக்குல பேசுறல்ல சோ சந்தர்ப்பம் என்ன அதான் நமக்கு மெயின் உம்மா சமைக்கிறா எப்ப சமைக்கிறா இப்ப சமைக்கிறான்னு சொல்றீங்களா இல்லாட்டி டெய்லி வளமையா சமைக்கிறத சொல்ல வாரீங்களா அம்மா இப்ப கேக்குற டே அம்மா என்னடா செய்யறா உம்மா சமைக்கிறான்டா ரைட் தட்ஸ் இட் அப்ப என்ன மெயின் விஷயம் என்ன சந்தர்ப்பம் the situation has to be remembered all the time okay அப்பதான் நான் உங்களுக்கு பேச கொள்ளையும் ரைட் அந்த டென்ஸ் யோசிச்சா இந்த டென்ஸ் இந்த சந்தர்ப்பம் தான் பிரசன்ட் கண்டினியூஸ் தான் அது இப்ப நடக்கிற விஷயம் அல்லது இப்ப நடக்காத விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம எப்பயாச்சும் பேசும் பொழுது தமிழ் பேசும் பொழுது நான் படித்து கொண்டிருக்கவில்லைன்னு பேசுவோமா அல்லது நான் இப்ப படிக்கலன்னு சொல்லுவோமா எப்படி சொல்ற தமிழ்ல இப்ப உம்மா கேக்குறான்னு வைங்க உம்மா கேக்குறா அடியே என்ன செய்யற போன் பாக்குறியான்னு கேக்குறா இல்லம்மா நான் இப்ப போன் பார்க்கல இந்த போன் யூஸ் பண்றியா இல்லம்மா நான் போன் யூஸ் பண்ணல அப்படிதான் இப்ப நான் போன் யூஸ் பண்ணி கொண்டிருக்கவில்லை இப்படி சொல்லுவோமா பேச்சு வழக்குல சொல்லுங்க இல்ல என்ன சொல்லுவோம் போன் யூஸ் பண்ணல என்னடி படமா பாக்குறாய் இல்லம்மா நான் படம் பார்க்கலம்மா நான் பார்க்கல செய்யல இப்படித்தான் யூஸ் பண்ணுவோம் ஆனா பார்த்தா தமிழ் பாஸ்ட் சிம்பிள் கருத்தும் அதே மாதிரி தான் படிக்கல தூங்கல விளையாடல ஆனா சந்தர்ப்பம் என்ன அது பாஸ்ட் இது இப்ப got it is that clear yes sir என்ன பிள்ளை மத்தாங்க தெளிவா Yes, sir. right so remember that one right now I'm just going to be asking you some questions I'm just going to point out everyone randomly ஒவ்வொருத்தரையும் இந்த present continuousல படிச்ச சில கேள்விகளையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கால பழசையும் கொஞ்சம் என்ன செய்வேன் சும்மா கேஷுவலா கேட்பேன் ரைட் okay Jinan you tell me Jinan can you hear me yes Jinan sir all right Jinan tell me right now what's happening in your house what's happening now what is your mom doing? What is your dad doing? What are you doing? And what is your whole family doing right now? Just tell me, come on. yes sir my brother watching the TV. Come on, come again. My brother is watching the TV. Good. And my mother is talking with father. Okay.
and my pet is playing with ball. All right. Mm, இப்ப இந்த டைம்ல நீங்க that's இப்படி all, சொல்லலாம் sir. போல. இதோட சேர்த்து இங்க பாருங்க சார் சொல்லி தந்தாரு தானே while போடுற at the same time போடுற. இப்ப நீங்க மூணையும் சொல்லிட்டீங்கன்னா and at the same time I am speaking in the class. இல்லமா இல்லாதா? என்ன Yeah. செய்யணும்? Right, come on. So you have to use what you learn, guys. நீங்க படிக்கிறத அப்படி apply பண்ணுங்க. That's the main thing we have to write. Okay. So yeah, okay, Jinan, that's beautiful. That's amazing. All right. What is your mom talking about with your dad? I don't know, sir. All right. Okay, fine. Right, okay. So what is do you have a brother? Sir? Do you have a brother? Yes, sir, I have. Yeah, what is he doing right now? He's watching the TV. He's watching the TV. Watching what? Watching any program or movie or drama? Drama, sir. All right. Okay, Jinan. Okay. No problem, right? Okay. Let me call upon like Mariam. Mariam? Yes, sir. Mariam. All right. Okay, Mariam, you're there, right? You tell me what is happening in your house right now. Pulel, wait a minute, Mariam. Wait a minute, right? Okay. So instead of saying now வந்து சொல்றதுக்கு பதிலா native speakers might say like right now. Okay? There's no difference. We add the word right now. Okay? Like instead of simply saying now. நவுக்கு பதிலா right now னு போடுறது. ஏன்னா அவனுங்க அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும். Right now. Okay? இப்படி யூஸ் பண்ணி பழகுங்க. Okay, Mariam, you tell me what is happening in your house right now? Yeah. My mother is cooking. Mm-hmm. At the same time, my father is reciting Talim. Okay. But I didn't. But நான் கலந்து கொள்ளலன்னு எப்படி சொல்றேன்? I didn't join. I'm not joining. I'm not. இப்ப நீங்க கலந்து கொள்ளன்னு சொல்லல. இப்ப கலந்து கொள்ளலன்னு சொல்றீங்க அப்படிதானே? But I'm not joining. அப்படி சொல்லலாம். Yeah. But I am not joining with my father. Okay. With தேவையில்லை. I'm not joining father. அப்படி சொல்லலாம். Okay. Directா போட்டா சரி. With தேவையில்லை. கட்டாயம் இல்லையா? Right. And my brothers are playing. Is that all? Yes. Okay, that's it. Okay, beautiful, Mariam. Okay, first of all, I have to tell you that you use the positive and negative statements. ரெண்டையும் சொன்னீங்க. நல்லா இருந்துச்சு. உண்மைக்கு அப்படி சொல்லுங்க பிள்ளைகள். உதாரணத்துக்கு இப்ப என்ன கேட்டா my mom is cooking right now and my wife is just reciting the Quran and my father is not sleeping. My father is not sleeping, but he is praying. Okay. At the same time, I am just speaking in the class. ரெண்டையும் போட்டு while போட்டு at the same time இதெல்லாம் போட்டு but போட்டு எல்லாம் ஜாயின் ஆகி வருது. புரியுதா? விளங்குதா பிள்ளைகள்? Can you hear me? Yes, sir. Right. Abdullah Awais, are you there? Can you hear me? Yes, I can hear. Oh my God, you are there. So you got the time to join this I session was today. in a call. I got a call suddenly. That's why I was talking on the phone. All right, you was talking to someone else, right? Okay, so you got the time to join the session today, yeah? Yes.
All right. Okay. How about your competition, man? Is that okay? Is every arrangement? Huh? It's going on. Still, I have some other works to do. Uh-huh. So Yes. has your competition finished or is it still in It's going to. It is starting in Ramadan. It is starting. It will start in Ramadan, inshallah. Ramadan? Okay. We are preparing now to meet with the competitors. Okay. And, How many competitors have just joined up to now? they have joined approximately 3,500. 3,500 have joined? Yes. Wow, mashallah, that's amazing, mashallah. Just beautiful, right? Okay. Last time it was more than 10,000. Uh-huh. More than 10,000. It's a challenging one to so how many how many people, like how many staff do you have to conduct this competition? Are you only doing this one or? No. We are 10 students are here Right. conducting one arrangement. But Okay. I have to take the lead. If not, no one will work. Right, I can understand. Yep. Okay. So exactly when will it like start? What is the date? First of Ramadan, inshallah. First of Okay. Ramadan on Sundays. On Sunday, inshallah. Next Sunday. Okay. So Next Sunday, inshallah. Until next Sunday. Yeah. Next Sunday only will start from 1st Ramadan to 20th Ramadan. 20th, right? Okay, right. At what time, maybe? It is, we are sending the questions. You can answer in 24 hours. All right, okay. I thought it was like face-to-face contact competition or something. No. Like, okay, it's a question and answer, No. right? It is very easy, but price is very valuable price. Okay, can we possibly join this? Yeah, why not? Everyone can join. Oh my God, that's good. That's But good. it's time already ended, but we can give some chances for issue. Right, okay. Just kidding. That's beautiful, right? So what is the time right now in Saudi? Oh, 6:30, 6:40, 6:40. 6:40. Oh my God, right. Our class time is coming in Maghrib time. That is the problem. That's why I am always forgetting the time. When I'm going to mosque and come back, I have some other works I am forgetting. Okay, I always forget, okay? I always forget stuff. Right, yeah, okay, good. Okay, no worries. You have the skills to speak and you have the talent, no problem. You can just personally, just speak to me, no problem. Okay. Yeah, you tell me, Abdullah, what's happening, right now in your house? It's happening. My children's playing games now. As it is their holidays time. But I am not taking part with them. I am, because I have English class. My class is going on, and my wife is now chatting with some their children, some with her students, class students. Today, now she is not cooking because already she has cooked and finished for lunch. We can use it for dinner also. Okay. Then, normally, do you speak Arabic in your house or English? Yeah, I'm talking with my children in Arabic. Okay, because I can remember the day when you just came to the madrasa, like during which your child, I think he must have been like 2 year old or something. I'm not sure of that one, but he was talking in Arabic with everybody. I was like shocked. Wow, amazing! Like this little guy, this little boy is speaking in Arabic. I was like, amazed. That's beautiful. Yeah. That time we used to talk with him only in Arabic. Before he started to going to school, he was
he wasn't knowing anything else Arabic only. Only Arabic only he was talking. Other than Arabic, he wasn't knowing that time. So how about your child's age right now? Now he is 13 years old. 13. Oh my God. Yeah. Yeah. Boy, right? Boy or girl? Boy. So how many children do you have right now? He completed Quran and now he's studying in Arabic medium. But he went to English medium for 5 years, and after that I stopped from there, and I put him in Arabic school. Right. So, okay, completed Quran. Do you mean that he has completed the memorization of the Quran or just reciting the Quran? It is well-known reality that he is finished Quran by heart. How it is missed for you? MashaAllah. I'm so sorry. Oh my God, unbelievable. This is only this is the time I'm just getting to know this one actually. Oh my gosh, right. That's beautiful. When he was 10, he finished. He finished the entire memorization of the Quran, right? Yes. MashaAllah. Barakallah. Mabruk. Oh my God, right. Okay. That's beautiful. I have no words to describe, right? Okay. So how about the different languages? Like, does your son know many other languages other than like English and Arabic? Does he know Tamil? No, that is a problem. They are talking Tamil like Sinhal is talking Tamil. Yeah. Right, okay. So he knows Arabic well and English at the same, right? Yeah. That's beautiful. Okay, Abdullah. So thank you so much for having a small conversation with me. That's beautiful. Yeah, very good. Okay. Okay. Masna, can you hear me, Masna? Yes, sir. Masna, you tell me, where are you from, first of all? I'm from Berwala. You're from Berwala. What do you do? Do you work or study? No, sir. What do you do? Sir, I can't talk now because my kid is asking my phone. Your kid is just disturbing you, right? Yeah. Okay, that's okay. No worries. You tell me right now what's happening in your house. As you told me, your kid is just asking for the phone right now. What else is happening right there? The one is sleeping now, and the second one is asking my phone, and husband is finished his dinner. And that's Okay, your kid is talking, huh? Yeah. All right. Okay. Okay, Masna. Right. So how did you spend this morning, actually? I spent my morning clean the kitchen. Okay, I spent this morning cleaning the kitchen. I spent this morning. பிள்ளைகள் பாருங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. Cleaning the kitchen. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? I spent this இந்த காலை நான் செலவழிச்சேன். எப்படி செலவழிச்சேன்? Cleaning the kitchen. கிச்சனை கிளீன் பண்ணி கொண்டு செலவழிச்சேன். அதே போல புக் வாசிச்சு செலவழிச்சேன். தூங்கியே நான் கழிச்சேன் இந்த காலத்தை அப்படின்னு. I spent my time sleeping. இது வேற பேட்டர்ன் பிள்ளைகள். இதான் நம்மளோட I spent this morning இந்த காலையை நான் கழிச்சேன். Cleaning the kitchen. கிச்சனை கிளீன் பண்ணி தான் கழிச்சேன். I spent this morning cleaning the kitchen and sleeping. என்ன கிச்சனை கிளீன் பண்ணியும் தூங்கியும் நான் கழிச்சேன். புரியுதா சொல்றது? அது கொஞ்சம் வித்தியாசமான பேட்டர்ன் உண்டு. ஓகே Masna, is that okay? Okay, sir. Yeah, all right. Okay, yeah, go ahead. You tell me again. I spent this morning cleaning the kitchen. Then I making a tea. And making tea, not I make, not and making tea. And making tea.
Hmm. After that, I preparing. No, I prepared. இப்ப பழையபடி I prepared. Morning தானே Okay. past போடுங்க. Okay. I prepared breakfast for kids, Mhm. and then I started to my lunch working. Okay, okay, beautiful, right? Beautiful. That's great, Masna. Okay, just beautiful speaking, yeah? Good, very good, Okay. right. Well, let me call upon Nasha or Nasha. Nasha, right? Yes, sir. Nasha, you tell me, where are you from, by the way? I am from Panandura. Panandura. Yeah. What is the famous thing in Panandura? Nothing sure. Come on, There, Nasha. nothing. Come on, don't say that one. There should be something famous, something popular right there. In every place, it's common, right? If you ask me the same question, sir, what is famous in Vaunia? I would probably say cow is the famous thing. Cow. Cow? What are you talking about, sir? You can ask me the question, right? I would say, yeah, everywhere we could possibly see the cow. Okay, probably it's ubiquitous. Ubiquitous means it's everywhere. We can possibly see the cow everywhere when we just walk on the street, when we come on the other side, everywhere we can see the cow, right? So that's the famous thing in our area. Likewise, there should be something. Nasha, can you understand what I'm talking? Yeah, sir. Yeah, Yeah. there should be something, Nasha. Come on, tell me, what is famous in where in Panandura? Nasha? Yeah, sir. Hmm. Yeah, don't panic, Nasha. Don't panic. No problem. Okay. Just take it easy. Take it easy. Okay, okay, no worries. Just chill that one. You tell me what's happening in your house right now. Yeah, actually, my mother is making dinner, and while my father is watching television, but my sister is not watching television. He is writing his homework. Okay, okay, good, good, very good. Okay, you tell me, how did you spend this evening, Nasha? Yeah, in this evening, This evening, yeah. What you did? I am playing with my sister's kids. I am playing? This evening என்ன tense? இது present continuous இல்ல புள்ள. இல்லை பின்னேரம்ன்றது? அது past மாறிட்டு. I played with my sister's kids, and we watched cartoons, and we ate snacks. Yeah, that's good. That's good. Who was that? Nasha? அந்த பயப்படக்கூடாது. Don't. I think கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கு நீங்க பேசும்பொழுது. No, no need. We are just humans, okay? மனுஷங்க தான் எல்லாரும் இல்லையா? So no, there's nothing to be worried about, huh? Okay. Yes, all right. Okay. Let me call upon Nasra. Nasra, Nasra, are you there?
Yes, You sir. tell me, Nasra, where are you from? I'm from Kahavatta. Kahavatta. Okay. in In which district is it located? Ratnapura district. Ah, Ratnapura is famous for Ratnam, right? Right, Ratnapura is just famous for what? Nasra. James. Yeah, good. Gem, right? Amazing. Does your dad do the gem business? No, sir. Okay. Does anybody in your family do the gem business? Yeah, my uncle's son, my uncles, they are doing gem business. All right. Okay. Okay. Beautiful. Beautiful. Right. Okay. You tell me, Nasra, what's happening in your house right now? Now, my mom is preparing a dinner. Well, at the same time, my father is repairing his bike. My elder brother is watching the mobile phone while my brother's child is playing with doll. At the same time, she's calling to my sister to come to play with her. Ah, wow, wow. That's great. That's great. But my sister is not going to play with her because she's studying since early. She's studying for exam. That's okay, Nasra. That's beautiful. Beautiful talking. Actually, you have talked about actually what's just going on like in your house. Wow, that's great. Okay. So what did you do this morning? Yeah? This morning, I participate function at I my school. participated. I participated a function at my school. Uh-huh. I went there at 8 a.m. and I back to home at 3. Not I I back. Huh? What did you say? I back I back I home. came back. I came back. Okay. Okay, sir. I came back to my home at 3 p.m. Okay, yeah. All right, so you had a great time, huh? Yeah, sir. All Okay. the program is very perfect and beautiful. Oh, wow, amazing, amazing. That's really nice. Yeah, that's really nice. Good, very good. Okay, Nasra, that's an amazing speaking, actually. That's beautiful. All right. Okay. Yeah. Navi, are you there, Navi? Yes, sir. Navi, you tell me. All right. Where are you from, Navi? I'm from Hatton, sir, but now living in Colombo. You're living in Colombo. Yes, sir. Wow. So what is famous in Colombo? Tell me something. I'm near the Lotus Tower, sir. Is that only famous in Colombo? Not, sir. But but I see every day. That's why I say. Sorry, what did you say? Every day I've seen that, so that's why I say. Okay. All right. Okay, Navi, you tell me what's happening. Are you at home now? No, sir. I'm at hostel. In the hostel. Okay, what's happening in your hostel right now, Navi? Tell me something. The 3 members of my room, sir. What are they doing? One sister is in the class now, and
another semester in talking with a boyfriend. Okay. So I'm in class, sir. Okay, you are in the club. That's all right. Yes, sir. Okay, my roommate, yeah, we can say that one, roommate, right? Okay, sir. Okay, who's that? Navi, thank you so much, huh? Right, thank you so much. That's a good one. Priyandi, are you there? Priyandi, your voice is just too low. Can you please make it a little bit louder? Priyandi, speak a bit louder. I can't hear you well. Yeah. Sir, I have a fever, so that's why my voice. Okay, I'm so sorry. Okay, Priyandi, only one question. You tell me what's happening in your house or wherever you are. My mom is cooking in the kitchen. My dad is watching the film, and my brother is sitting on chair, but sitting in study table. Sitting on the chair. Sitting on the study table, but Sorry, what? Sitting on the study table, okay. but he is not studying. He is doing video game. He is playing video games. So he is playing video games. At the same time, what are you doing? Sir, At the same time, what are you doing? அது நீங்க என்ன செய்றீங்கன்னு சொல்லுங்க. At the same time, I am studying in English class. I am நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். I am speaking. At the Sorry, same time, I am speaking in English. All right. Okay, Priyandi. All right, no problem. That's okay. You have just spoken something more, right? Okay, that's good, Priyandi. Yeah. கொஞ்சம் கேஷுவலா ஆயிடுங்க. பேச்சை வந்து பிள்ளைகள் கொஞ்சம் கேஷுவலா கொண்டு வாங்க. கேஷுவலாண்டா அந்த யோசிச்சு பேசுற மாதிரி ஒரு பேட்டர்ன் அந்த டோன்ல விளங்கணும். கொஞ்சம் யோசிச்சு பேசுறீங்க, ரைட்? Yeah, that's good. Shifa Zahir. Yes, sir. Shifa Zahir, you tell me, where are you from? Where do you live? I'm from Akurana. You're from Akurana? Yes, sir. Oh my God. Where? Whereabouts in Akurana? Like 6th mile post or 7th mile post? Kurugoda. Yes. Oh my God, right? I think I have asked you this before, right? No, sir. Kurugoda. So Kurugoda, do you know the Arabic college in Kurugoda? No, sir. Oh, what? Are you serious? Yes, sir. There's a big Arabic college in Kurugoda. Are you very close to the mosque or somewhere? என்ன mosque சொல்றீங்க sir? Kurugoda, maybe like there is a mosque on the top, right? Asna. No, that's in 6 mile post. You are Kurugoda, right? Yes, sir. Asna Mosque is in 6 mile post, right? Arangata. Yeah. No, you are in That's the 6 our mile town. post. Yeah. So in the town. Yes, sir. Kurugoda town means you are not on the top. You are like, yeah, okay. So you don't know the Arabic college, which is located on the top of the Kurugoda, the Kurugoda city. You don't know, right? No, sir. Oh my God. What a pity, yeah? There is an Arabic college named Mizania. Yes, sir, I know. Have you heard about this? Mizania, right? Yes, sir. That's where I studied for 7 years, huh? Near my house. Near your house? Yes, sir. Oh my God. That's an Arabic college, right? That's where I studied, Shifa. That's where I studied Islamic Sharia for 7 years, okay? Yes, sir. Okay, Shifa, you tell me. So, yeah, what's happening in you? Are you at home now? No, sir. So where are you? I am in my friend's house. So what's happening in your friend's house? Yeah, tell me something about it.
Because my mother is going to Colombo, Uh-huh. so I went here. You went, okay. So what's happening there? What's happening there? My friend is doing something in her phone, Mm-hmm. and her mother is talking with her father, Mm-hmm. and her another sisters are watching TV, Mm. and I just missing my mother right now. I'm missing my mother right now. Yeah, that's great. That's great, Shifa. I will be going to home until my mother comes. Okay, I won't be going home. Did you say that or? I will be going. My mother comes after my After mother my comes. mother comes. Yeah, that's good. That's good. All right. Okay. Beautiful, Shifa. Beautiful talking, right? So you tell me, what did you do this morning? How did you spend? I Huh? I just playing badminton. Huh? I just? Playing badminton. No, this morning, no, in the past, I'll have a playing in Burma. I was playing No, badminton. எப்படி வரும் past simple Shifa? I just played. Pose எல்லாம் வராது. I just played badminton in the morning with my friends, With my friends, okay? and my grandfather is not well, Mm-hmm. and I came to see him, Mm-hmm. and I talked with him, Mm-hmm. and I just came to my friend home right. Okay, that's good. Okay, Shifa, that's beautiful, huh? Okay. You have the real skill actually to speak about. Yeah, everything. Yeah. Okay, but sometimes you have the problem in using the tense, but the minor errors. Okay, no worries about that one. But you have the confidence actually, and the real பேசுறீங்க உண்மைக்குமே யோசிச்சா. That's beautiful, Shifa, right? Okay. Yes, sir. Thank you. All right. Okay. So Dilasha, did you not speak in that room? Dilasha? Yes, sir. Did you participate in the speaking with Hakmal sir? Yes, sir. All right. So that's the thing happening here. The same thing is happening here. We are just practicing, huh? So you tell me, Dilasha, what's happening in your house right now? Sorry, sir. What's happening in your house now? Are you at home? Yes, sir. So what's happening I'm in in. your house? Yeah. Nothing special, sir. Right now, what is happening? I mean, like, what is your dad doing? What is your mom doing? What is your brother, maybe your sister doing? Yeah, what's happening in your house? என்ன நடக்குது இப்போ உங்க வீட்ல? யார் என்ன செஞ்சுட்டு கொண்டிருக்காங்க? சொல்லுங்க. Our family members came to our home. Our family members came to our home. ஏன் ஆவறது இதுக்குள்ள? வந்துட்டாங்கன்றது நடந்து முடிஞ்சுதா இல்லாட்டி இப்ப வந்து கொண்டிருக்காங்களா? Dilasha. வந்திருக்காங்க. வந்து முடிஞ்சுதானே? வந்திருக்காங்க. வந்திருக்காங்கடாமா. இப்ப வீட்ல வந்திருக்காங்க. வந்துட்டாங்க தானே? வந்து சேர்ந்துட்டாங்க தானே? ஆமா சார். இப்ப வீட்டை வந்துட்டாங்கன்றது பாஸ்ட். அப்ப நடந்துச்சு. வீட்டை வந்துட்டாங்க. விளங்கிச்சா? விளங்கா சொல்லு டிலாஷா. அப்ப என்ன பாஸ்ட்ல வரணும். My family members came to our home வரணும். விளங்குதா? Yes, sir. Yeah, okay, சொல்லுங்க. Then the family members came to your home. Then my mom make some food. My mom made, huh?
made some snacks. Then they are enjoying. They are enjoying. இப்ப enjoy பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்னா they are enjoying. Yes, they are enjoying. They are enjoying வராது. They enjoying தான் வரும். At the same time, At the same time. class. Yeah, okay. I'm in the class. So I don't know. Okay, Dilasha, chill, right. பாருங்க பிள்ளைகள் என்ன நடக்குதுன்னு இப்ப கேட்டா நீங்க படிச்ச விஷயத்தை வச்சு யோசிச்சு பாருங்க என்ன நடக்குது என்ன நடக்குது இல்ல அப்படின்ற மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி yeah sir my family members came to our home எங்க வீட்டை வந்திருக்காங்க வந்துட்டாங்க வந்து முடிஞ்சு அப்ப இதை வந்து பிரசன்ட் கண்டினியூஸ்ல பாவிக்கல அது கமிங் அப்படின்னா இப்ப வந்து கொண்டு இருக்காங்கன்னு சொல்றது வந்துட்டாங்கன்றது முடிஞ்சுதானே பாஸ்ட் அப்ப my family members came to our home and my mom and dad are speaking to them and they are talking about this and my sister is studying in the room. At the same time my brother is playing playing the game but he is not studying and at the same time I am speaking in the class. இப்படி நீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்த்து அதையும் இதை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பேசி பார்க்கணும் விளங்குதாமா இலாஷா விளங்குதா? Yes sir. Right, so this is how you have to practice. Yeah, the present continuous என்ன செய்யுங்க இப்ப எல்லாரும் கட்டாயம் இப்ப என்ன நடக்குது உங்களோட வீட்டுல என்ன நடக்குது இல்லைன்றது அப்படியோ ரெக்கார்ட் ஒன்று பேசி ஹக்மன்சருக்கு அனுப்பணும் கட்டாயம். அப்படின்னு சொன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பட் போட்டு இது நடக்குது இல்லைன்னு சொல்லுங்க. அதே சந்தர்ப்பத்தைன்னு சொல்லும்போது while அல்லது at the same time அப்படி போட்டு ஒரு 4-5 விஷயம் சேர்த்து சொல்லி ஹக்மன்சருக்கு ரெக்கார்டிங் அனுப்பணும். Is that okay? Clear? Yes, sir. All right. Okay, guys. So with that information, let's wrap up this session. Okay. Thank you so much for joining today, and have a good night. And go take your meal and go to sleep early. All right. Bye bye. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. See you guys. See you tomorrow. Thank you for good night. All right. Good night.